மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்டிருக்கிற யூடியூபருக்காக நான் களமிறங்கி இருக்கிறேன். தெளிவாக இந்த காணொளியில் என்னன்றதை சொல்கிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபுத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இந்த காணொளியில் மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்ட யூடியூபருக்காக பவனீசன் களமிறங்கி இருக்கிறாரான்றது தான் இந்த காணொளியில் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த காணொளி பதிவு செய்யும் போது எனக்கே சிரிப்பாக இருக்குது. ஆனாலும் இந்த காணொளி பதிவு செய்யப்பட வேண்டியதற்கான காரணம் என்னென்றால், என் சார்ந்த விமர்சனத்தை என்னட்டையே வந்து முன்வைத்தா அது பரவாயில்லை. ஆனால் நான் இல்லாத இடத்தையோ அல்லது வெவ்வேறு தளங்களில் என்னை பற்றி சொல்லப்படுகின்ற போது அதற்கான பதில் வழங்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை பற்றி எழுதியிருக்கிற அந்த பதிவை வாசிக்கிறேன். ஒரு வார்த்தை ஒன்று போட்டு யூடியூபர் அனுசனிற்கு ஆதரவாக களத்தில் குதித்த பவனீசன் என்று போட்டு நான் பதிவிட்ட அந்த காணொளியை பகிர்ந்திருக்கிறார்கள் ஒரு தளத்தில். அது எனக்கு ஒரு நபரால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பப்பட்டிருக்குது. அதை விட நேற்றைய நாளில் ஒரு அண்ணா தொடர்பு கொண்டிருந்தார். பவனீசன் ஏன் இப்படி காணொளி போட்டிருக்கிறார், அனுஷனுக்கு ஆதரவாக ஏன் இவர் போடணும் என்ற மாதிரியான கேள்வியை தனக்கு தெரிந்த நண்பர்கள் தன்னிடம் கேட்டதாக சொல்லியிருந்தார். ஆனால் அந்த காணொளியை முழுமையாக நல்ல தெளிவாக இருந்து உள்வாங்கி பார்த்தவர்களுக்கு நான் அதில் என்ன சொல்லியிருக்கிறேன், நான் யூடியூபருக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறேனா அல்லது வைத்தியருக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறேனா அல்லது இரண்டு பேரையும் தாண்டி நடுநிலையாக நின்றிருக்கிறேன்னா, பொதுவாக ஒரு பிரச்சனை பற்றி கதைக்கும் போது அதில் எந்த பக்கம் பிழை இருந்தாலும் அதை சுட்டி காட்டுற இடத்துல இருந்திருக்கிறேனான்றதை நேற்று முன்தினம் போட்ட காணொளியை முழுமையாக பார்த்தவர்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு நேற்று முன்தினம் போட்ட காணொளியிலே இருந்து சில தொகுதியை தாரன், பார்த்துட்டு வாங்குவோம். வாய்ஸ் ஆஃப் அனுஷன் உள்ளுக்கு போகும்போது காணொளி பதிவு செய்து கொண்டு போனாரா, இல்லையா அங்க போய் இருந்து ஏற்கனவே அந்த வைத்தியர் ஏதோ ஒரு வகையில கருத்து சொன்னதுக்கு பிறகு அதுல வெறுப்படைந்து ஆதாரத்துக்கு ஒரு காணொலியை பதிவு செய்தாரான்றது எனக்கு தெரியல. அப்படி இல்லாம அவர் போகும்போதே காணொலியை பதிவு செய்து கொண்டு போயிருப்பாராக இருந்தால் உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதை இந்த இடத்த நான் பதிவு செய்து கொள்றேன். அடுத்ததான் இன்னொரு தொகுதிதாரன், அதையும் பாருங்க. அடுத்தது என்னன்னா, அந்த இடத்துல அந்த வைத்தியர் கேட்கிறார் சும்மாவா இருக்கிறேன். அந்த வைத்தியர் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதை வன்மையாக நாங்கள் கண்டித்தே ஆக வேண்டும். ஏனென்றா வைத்தியர் சொல்லணும், கொஞ்சம் இருங்கோ, என்ன காயம், என்ன நடந்திருக்கு, இப்படி என்ற ஒரு சுகத்தை விசாரிக்கணும். ஏனென்றா விபத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றது இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. சரி, அந்த இரண்டு காணொளியையும் பார்த்திருப்பீங்கள். அந்த இரண்டுமே ஒரே நாள் பதிவு செய்யப்பட்டது, ஒரே நாள்ல குறிப்பிடப்பட்டது. எனவே அந்த காணொளியில இரண்டு பக்கத்தில் இருந்த பிழைகளையும் நான் சுட்டி காட்டி இருக்கிறேன். அப்படி என்றால் நான் எப்படி அனுசனுக்கு ஆதரவாக களமிறங்க முடியும், நான் எப்படி வைத்தியருக்கு எதிரானவராக இருக்க முடியும், நான் எப்படி வைத்தியருக்கு ஆதரவாக களமிறங்க முடியும், நான் எப்படி அனுசனுக்கு எதிரானவனாக இருக்க முடியும்? இந்த காணொளியில நான் கேட்கிறது என்னென்றா, நான் ஒரு காணொளி பதிவிடுறேன், அந்த காணொளி ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி இருக்குதுண்டா உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு எதிராக கதைக்க கூடாது என்றும் உங்களுக்கு பிடிக்காதவர்களுக்கு ஆதரவாக கதைக்க கூடாது என்றும் நீங்கள் யோசிக்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குதோ அந்த சம்பவத்தை பற்றி கதைக்கிறேன்னு சொன்னா எங்க என்னென்ன பிழை இருக்குன்றதை சுட்டி காட்டணும். நேற்று முன்தினம் பதிவிட்ட காணொளியில தெளிவாகவே சொல்லி இருக்கிறேன். அந்த வைத்தியசாலைக்கு உள்ள போய் ஏதோ ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டதுக்கு பிறகு ஆதாரமாக காணொளி இருக்கணும் என்று இந்த காணொளி பதிவு செய்யப்பட்டிருந்தா அந்த காணொளியை நாங்கள் எதிர்க்க முடியாது. ஏனென்றா ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்து அந்த பிரச்சனையை சுட்டி காட்டி இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனா உள்ளுக்கு போகும்போதே அவர் காணொளி பதிவு செய்து கொண்டு போயிருப்பாராக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாததுக்கு என்ன அர்த்தம்? அது தவறு அல்லது பிழை அல்லது அனுஷன் செய்ததை நாங்கள் நிராகரிக்கிறோம், இப்படித்தான் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ எப்படி நான் அனுஷன் செய்ததை ஆதரிக்கிறேன் என்று நீங்க எடுத்துக்கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியல. இதையெல்லாம் கடந்த காணொளியில நான் வெளிப்படையா சொல்லாவிட்டாலும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதுல ஆழமா போய் வடிவா அவதானிச்சு பார்த்திருப்பீங்களா இருந்தால் அதுல நான் சொல்ல வந்தது தெளிவாகவே விளங்கி இருக்கும். இரண்டு பக்கத்தில் இருக்கிற தவறுகளையும் நான் சுட்டி காட்டி இருக்கிறேன். ஏற்கனவே அந்த குடும்பத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாருன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு விதமான கவலை இருக்கும். எங்களுடைய காணொளிகளை பார்க்கும்போது அவர்கள் ஒரு
மன கவலைக்குள்ள போகக்கூடாதுன்றது தான் என்னுடைய நோக்கம். அதனால நான் வார்த்தைகளை மிகச்சரியாக அவதானித்து பார்த்து தான் ஒவ்வொரு காணொளிகளையுமே பதிவு செய்வேன். என்னுடைய கருத்து எப்படி இருந்ததுண்டா, நான் ஏற்கனவே என்னுடைய அப்பாவும் அம்மாவும் விபத்துக்குள்ளாகி இருக்கிற நேரத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு போகிறதுக்காக நாங்களும் அங்கே போகிறோம். அந்த இடத்துல என்னுடைய சித்தி சொல்கிறா, இந்த பகுதியால் 2 முச்சக்கர வண்டி போகுது, நாங்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறோம், மறிக்கிறோம், நிற்காம போகிறார்கள் என்று. அப்போ அப்படி அவர்கள் நிற்காம போகிறார்கள். ஓய்ஷப் அனுஷன் அந்த இடத்துல ஒருவர் காயப்பட்டிருக்கும் போது அவரை காப்பாற்றி கொண்டு போய் வைத்தியசாலைக்கு கொண்டு போறார். அது வரைக்கும் அனுஷன் செய்தது உண்மையிலே வரவேற்க வேண்டிய ஒன்றா இல்லையா? அதை சுட்டி காட்ட வேண்டுமா இல்லையா? நல்லது செய்தால் நல்லதை வாழ்த்த வேண்டுமா இல்லையா? இன்னைக்கு நீங்க இப்படி கதைக்கிறீங்க. இந்த பிரச்சனையை பார்த்துட்டு நாளைக்கு 4 பேர் வீதியால போகும்போது ஒருவர் விபத்துக்குள்ளாக இருந்தா, அடே நாங்க இப்படி கொண்டு போக வைத்தியசாலையில் ஒரு பிரச்சனை உருவாக எங்களை தூக்கி உள்ளுக்கு போட எண்ணம் வருமா வராதா? ஒரு காணொலியை நாங்க பதிவு செய்யும் போது எல்லாத்தையும் யோசிக்கணும். கடந்த காணொலியை பாருங்க, அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அல்லது பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு போய் நான் பதிவிட்ட காணொலியை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு, நான் என்ன ஆதரவா பதிவு செய்திருக்கேன், என்ன எதிராக பதிவு செய்திருக்கேன். தயவு செய்து இப்படியான எண்ணங்களை நீங்க உருவாக்கி கொள்ளாதீங்க. ஒரு பிரச்சனை பற்றி கதைக்கும் போது எந்த பக்கம் பிழை இருந்தாலும் அதை சுட்டி காட்டணும். நான் மிக தெளிவாகவே சுட்டி காட்டி இருக்கிறேன். அனுஷன் உங்களுக்கு போகும்போதே காணொலி பதிவு செய்து கொண்டு போயிருப்பாராக இருந்தால் அந்த செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது. விசாரணைகளின் போது அனுஷன் செய்ததுதான் தவறென்ற முடிவுக்கு வரும். ஆனாலும் அனுஷன் அப்படி செய்தாலும் ஒரு வைத்தியராக இருக்கும் போது அந்த வைத்தியர் சும்மாவா இருக்கிறோம் என்ற கேள்வியை கேட்காம, நீங்க காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறது பிழை, தயவு செய்து வெளியில போங்கோ, இங்கு காணொலி பதிவு செய்யறதுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி அவரை அந்த முறையில வெளியில அனுப்பி இருந்தா பரவாயில்லை. உள்ளுக்கு என்ன நடந்ததுன்றதை அனுஷன் முழு காணொலியா வெளியிட்டு இருந்தா உண்மையெல்லாம் வெளியில வந்திருக்கும். சில வேளைகளில் வெட்டி கூட வெளியிட்டு இருக்கலாம். எனவே இது பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். சத்தியமா சொல்றேன், எந்த நபரும் எனக்கு பணமும் தெரியல கதைக்க சொல்லி எந்த விதத்திலையுமே நான் யாருக்கும் வக்காலத்து வாங்க வேண்டிய தேவையில்லை. எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தா, நான் யாரையோ ஒருவரை பிழை விட்டதை சுட்டி காட்டியிருப்பேன். ஏதோ ஒரு கட்சியை தேர்தல் நேரத்தில் சுயநல அரசியல் செய்தென்று சுட்டி காட்டியிருப்பேன். அதனால தான் எனக்கு பல பிரச்சனைகள் வந்தது. இதில் வெளிப்படையாக எதையும் கதைக்க முடியாது. எப்போவுமே என்னுடைய கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுதுன்றா, என் இனம் சார்ந்து எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்தால் நான் ஒரே ஒரு பக்கம், என் இனத்தின் பக்கம் நிற்பேன். ஆனால் அதை தாண்டி எங்களுடைய இனங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குன்னா அதில் பிரச்சனையை நடுநிலையான்னு சொல்லுவேன். என்ன பவனீசன், இனத்தில் நீங்கள் நடுநிலையாக நிற்க மாட்டீங்களான்னு கேட்டால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள், அதனால் நடுநிலையாக நிற்க முடியாது. சரி, இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு நன்றிகள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்களை பற்றி நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.